நம்ம தமிழக தேர்தல் முடிவுகளை விட மேற்கு வங்காள தேர்தல் முடிவுகள் தான் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுதுங்க. ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் கருத்து கணிப்புகளுமே ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 150 170 சீட்ஸ் வின் பண்ணி மம்தா பானர்ஜி அவர்கள் தான் வந்து ஆட்சியை தக்க வச்சுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதே சீட்ஸை வந்து பாஜக வாங்கி பாஜக வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில பேர் ரெண்டு பேரும் ஈக்குவலா சீட்ஸ் தான் வாங்குவாங்க, அந்த அளவுக்கு எலெக்ஷன் வந்து ரொம்ப டஃபா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ எல்லா கருத்து கணிப்புகளை வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் என்ன ஒரு விஷயம் வந்து தெளிவா தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, பாஜக எப்படியும் 100 சீட்ஸ் வாங்குறது உறுதி அப்படின்னு தெரியுது. ஏன்னா எல்லா தேர்தல் கருத்து கணிப்புகளுமே அதே ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பிரசாந்த் கிஷோர்லாம் வந்து ரொம்ப பெரிய சவால்லாம் வந்து விட்டுருக்காரு. பாஜக 100 சீட்ஸ் வாங்கிச்சுன்னா நான்லாம் பார்த்துக்கோங்க வேலையவே விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. மனுஷன் என்ன பண்ண போறாருன்னு தெரியல, தேர்தல் முடிவுகள் வந்தாதான் வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு 170 சீட்ஸ் 180 சீட்ஸ் அந்த மாதிரி அவ்வளோ சீட்ஸ் வின் பண்ணி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை 150 சீட்ஸ் 160 சீட்ஸ்லாம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து அன்சேஃப் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே நிறைய முக்கியமான கேண்டிடேட்ஸ் சுவந்த் அதிகாரி உட்பட நிறைய பேர் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில இருந்து பாஜகவுக்கு வந்து இணைஞ்சிட்டாங்க. ஏன்னா இந்த சுவந்த் அதிகாரி அவர்கள் தான் வந்து மிகப்பெரிய கேம் சேஞ்சராகவே வந்து இருந்தார். ஸோ அவர் வந்து பாஜக இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாஜக அவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து மேற்கு வங்காளத்தில் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மம்தா பானர்ஜி அவர்கள் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நந்தி கிராமில் போட்டிட்டது தான். ஏன்னா எந்த தேர்தல் கருத்து கணிப்புகளுமே நந்தி கிராமில் சுவந்த் அதிகாரி வெற்றி பெறுவாரா இல்லை மம்தா பானர்ஜி அவர்கள் வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு சொல்லவே இல்லை. ஸோ இதை பொறுத்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே ஜெயிச்சு அவங்க ஆட்சிக்கு வந்தா கூட மம்தா பானர்ஜி அவர்கள் நந்தி கிராமில் தோத்துட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பின்னடைவா வந்து அமையும். உண்மையிலே இது வந்து ஒரு பேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்பயும் போட்டிட்டு தொகுதியில் போட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னுமே எலெக்ஷனை நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ தேவையில்லாமல் போய் நந்தி கிராமில் சுவந்த் அதிகாரி அவர்களை எதிர்த்து போட்டிடணும்னு சொல்லிட்டு அங்கே போய் போட்டிட்டனால இவங்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் பில்ட் ஆயிடுச்சு. அங்கே ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் மற்ற தொகுதிகளை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சோ அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அடுத்தடுத்துல வந்து அவங்க ஒரு மாதிரி வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே வந்து மற்ற இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணாம ஒரே இடத்தையே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ இது வந்து அவங்க பண்ண பேட் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் வந்து பாஜகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அமையும். ஏன்னா போன எலெக்ஷன்ல 3 சீட்ஸ் வின் பண்ண அவங்க இந்த எலெக்ஷன் வந்து 100 சீட்ஸ் வின் பண்ணா கூட அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா வந்து அமையும். ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்க்க ஆளே இல்லாதவங்க எல்லாம் இருந்தாங்க மம்தா பானர்ஜி அவர்கள். அவங்களை எதிர்த்து ஒரு எதிர்கட்சி ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியே இல்லாம இருந்தாங்க. அப்புறம் இருக்கப்ப பாஜக வந்து இவ்வளவு சீட்ஸ் வாங்கும்போது உண்மையிலே வந்து ஒரு அட்வான்டேஜ் அமையும். மம்தா பானர்ஜி அவர்கள் தான் வந்து திட்டி இவ்வளவு பெரிய ஒரு கட்சியை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது ராஜ்யசபாலையும் வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அமையும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி எலெக்ஷன் இருக்க போகுது, எப்படி வந்து இதுக்கான ரிசல்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மே 2ஆம் தேதி பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்குறோமோ அதே மாதிரி தாங்க மேற்கு வங்காளத்திலையும் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு உத்து பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இருந்துட்டு இருக்கோம். சில எந்த கருத்து கணிப்பு உண்மையாகுது அப்படின்னு சொல்லிட்டு மே 2ஆம் தேதி தான் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் மீறி வந்து பாஜக வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து உண்மையிலே எல்லாருமே திரும்பி பார்க்குற ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.